பரிகாரியே என் ஜீவ உபகாரியே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாராக வாசிக்கின்றோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளதான நீதி என்பது சட்டப்பிரகாரமான நீதியை குறிக்காமல் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு புதிய சிருஷ்டியாகும்படிக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவ ரீதியான நீதியை இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது கிறிஸ்துவின் மேலுள்ள அவர்களுடைய விசுவாசத்தின் மேல் கட்டப்பட்டு அதிலிருந்து வெளிவருகிறதான ஒரு நீதியாகும். இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய குணாதிசயங்களும் அவருடைய ஒழுக்க நெறிகளும், அதாவது வாழ்க்கை முறையும், இவைகள் எல்லாம் நீதி உள்ளதாக காணப்படும். மாத்திரமல்ல, இந்த பகுதியினுடைய முழு சாராம்சம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்காக விசுவாசிகள் அவருக்காகவே வாழ வேண்டும். கிறிஸ்துவனுடைய இந்த அன்புக்குள் அடங்கியிருந்து அவருடைய நீதி உள்ளவர்களாக வாழும்படியாக ஒரு புதிய சிருஷ்டியாக மாறி தேவனுடைய பிரதிநிதிகளாக அவருடைய அந்த ஒப்புரவு ஊழியத்தையும் உலகத்தில் அவருடைய நீதியும் நிறைவேற்றுவது தான் ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். மாத்திரமல்ல, ஒரு விசுவாசி கிறிஸ்துவில் நிலைத்து நிற்பதனாலே இந்த உலகத்தில் தேவனுடைய நீதியானது அவருடைய வாழ்க்கையில் அது வெளிப்படுத்தப்பட்டு அந்த விசுவாசியாலே அது அனுபவிக்கப்படுகிறது. கிறிஸ்துவோடு கூட எந்த அளவில் நாம் இசைந்த ஐக்கியத்தோடு வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனுடைய நீதியாக ஒவ்வொரு நாட்களும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த வார்த்தையினுடைய 21வது வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் பார்க்கிறோம், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லி. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் எந்த இடத்திலே நாம் பார்த்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவியானார் என்று சொல்லி எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. ஏனென்றால் அவர் மாசற்ற தெய்வ ஆட்டுக்குட்டியாக காணப்பட்டார். ஆனால் கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாவ பரிகாரியாக அவர் மாறினார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய பாவங்களுக்காக பலியாக மாறின பொழுது அவரை தம் நியாய தீர்ப்பின் பலியாக அவர் அங்கு மாற்றப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது உள்ள அந்த தண்டனை, நம்மீது சுமத்தப்படுகிற பாவத்துக்காக அந்த தண்டனையை அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே தேவன் பாவிகளின் நீதியோடு மன்னிப்பதை சாத்தியமாக்கினார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அவருக்குள்ளாக தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நீதியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, அவருக்கு பிரியமுள்ளவர்களாக அவருடைய சுத்தம் செய்யும்படியாக, அவருடைய அன்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் வாழும்படியாக, அவருடைய நீதியானது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாக பாவமறியாத கிறிஸ்துவானவர் நமக்காக பாவமானார். இந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக ஒவ்வொரு நாட்களும் எனக்காக என் ஆண்டவர் மரித்தார், எனக்காக சகலவற்றையும் சகித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்யும்படியாய், அவருக்கென்று வாழும்படியாக இந்த காலை பொழுதில் நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிப்போம். தேவ கிருபை சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகுப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் எங்களுக்காக நீர் பலியானீரப்பா. அதை நினைவு கூர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய், ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழும்படியாக நீர் எங்களுக்காய் பலியானீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையிலிருந்த அந்த தெய்வீக குணங்கள், இந்த சுபாவங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியாய்
பரிசுத்த ஆவியானவரே, நீர் கிருபை செய்து நீர் வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு நாட்களும் தகப்பனே, நாங்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் உம்முடைய நீதியை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக தகப்பன் யாவருக்கு அப்படிப்பட்ட கிருபைகளையும் பலத்தையும் தேவன் கொடுத்து வழி நடத்தும். யாவரோடு கூட தேவ கிருபை சமாதானமும் கூட வந்து வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பரிகாரியே என் ஜீவ உபகாரியே, என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே, இறையேசுவே மறைமாமணியே, நிறையாசிரருள் வீரையா, இறையேசுவே மறைமாமணியே, நிறையாசிரருள் வீரையா, குறையாவும் போக்கி பாவக்கரையாவும் நீக்கி, குறையாவும் போக்கி பாவக்கரையாவும் நீக்கி, புது வாழ்வு அளித்தீரையா, புது வாழ்வு அளித்தீரையா, என் பாவ பரிகார